மகனாக தாயில்லாத நேரத்தில் எனக்கு தலைவாரி பூச்சூட்டி நான் பள்ளிக்கு முன்னே செல்ல பின்னின்று அடக்கு பார்த்தாயப்பா. இதுவரைக்கும் கரை நீட்டி என்னை அடித்ததே கிடையாது. அப்பேற்பட்டவர் என்ன அடிக்கிறீங்களே. அடிக்க முடியாது. நீ செய்து விட்டாயே. நான் சொன்னது என்ன, நீ செய்தது என்ன? ஏய், எவ்வளவு வானம் பண்ணி உனக்கு இரண்டு பிள்ளைகளை பற்றி எடுத்து வந்து விட்டாய். இப்பொழுது உனக்கு கொடுக்க போகிறேன். வேண்டாப்பா, சொல்வதை கேளுங்கப்பா. இந்த பாவி உன்னுடைய மகளாக இருந்தாலும் என் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் இருவரும் உனக்கு பேரன் பேர் சாபம் கொடுக்க அதிகம். சாபத்தை உனக்கு கொடுக்க போவது கிடையாது. இதோ இருக்கின்றானே உன்னுடைய மகன், அவனுக்கு நான் சாபத்தை கொடுக்க போகிறேன். அந்த சாபம் பலிக்கும். அவன் எப்படி வேதனைப்படுகின்றானோ ஒரு பெற்றவர் நீ வேதனைப்பட்டு அழுது கொண்டே இருக்க வேண்டும். இதோ இருக்கும் உன்னுடைய மகன் வளர்ந்து ஆளாகி அவன் திருமண வயது அடைந்து திருமணத்தை செய்து அவனுக்கு வைத்து திருமணம் முடித்தவுடனே முதல் இரவிலே அவனும் அவனுடைய மனைவியும் இருவரும் ஒன்றாக இணைகின்ற நேரத்திலே உலகத்திலே
சாபத்தை கொடுத்து விட்டாயப்பா. உனக்கு மனசாட்சி என்பதே கிடையாது. அந்த பிஞ்சு முகத்தை பாருங்களப்பா. அந்த முகத்தை பார்த்தால் கூட கவலை என்பதே இருக்காது என்று சொல்வார்களப்பா. அந்த குழந்தைகளுக்கு உனக்கு சாபத்தை கொடுக்க எப்படி அப்பா மனம் வந்ததப்பா? சாபத்தை கொடுத்து விட்டா இந்த பாவி முகத்தை பாரப்பா. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? எனக்கு மட்டும் எதற்காகப்பா இந்த கொடுமை எல்லாம் நடக்க வேண்டும்? அந்த சாபத்திற்கு விமோசனம் சொல்லுங்களப்பா. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் என்பது இருக்காதா? இந்த பாவிக்காக விமோசனத்தை சொல்லுங்களப்பா. சாபத்தை கொடுக்கதான் எனக்கு தெரியும். அந்த சாபத்திற்கு விமோசனம் அழைக்க முடியாது. குழந்தைகளுக்கு சாபத்தை கொடுக்காவிட்டால் சாபத்தை கொடுத்து விட்டீர். அதற்கு விமோசனம் கேட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்கிறேன். ஆகையினால் குழந்தைகளே இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த பாவி உங்கள் முன்பதாகவே உயிரையே விட்டு விடுவனப்பா. என்னது மகளே, என்னுடைய மனமும் கல்லாக இல்லை. என்னுடைய மனம் இரக்கம் உள்ள மனம்தான். இருந்தாலும் நீ செய்த தவறை என்னால் மன்னிக்கவே முடியாது. அந்த பிஞ்சு முகத்தை நான் பார்க்க வேண்டும். சரி, சாபத்திற்கு விமோசனம் உரைக்கின்றேன் கேள். மகளே, உன்னுடைய மகன் சிறப்பாக வளர்ந்து அப்படி ஒரு வேலை உன்னுடைய மகனுக்கு குஷ்டம் பிடித்தால் உன்னுடைய மகனுக்கு அந்த குஷ்டம் நீங்க வேண்டும் என்றால் இதோ இருக்கின்றால் பார்த்தாயா? பார்வதி அம்மன் சக்தி உள்ள சிலையாகப்பட்டது. இந்த இடத்திலே இவனுடைய உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அரக்க குலத்திலே பிறந்தனாக இருக்க வேண்டும். அரக்க குலத்திலே பிறந்து ஒருத்திக்கு ஒருவனாக தான் பிறந்திருக்க வேண்டும். அந்த ஒருவன் திருமணமாகாமல் இருக்க வேண்டும். அப்பேர் வட்டவன் அம்மன் ஆலயத்திலே இந்த அம்மனோடு சமம் செய்கின்ற நேரத்தில் இருவருக்கு சமம் செய்யும் நேரத்திலே அம்மனுடைய கரத்திலே இருக்க வேண்டிய அந்த சூலாயுதம் அந்த அரக்கின் மீது பட்டு அவனுடைய உதிரம் இவன் மீது பட்டு மீண்டும் சுய உருவம் அடைந்திடுவார். ராஜா, இந்த பாவி வயிற்றில் எதற்காக ஐயாரி பிறக்க வேண்டும்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் குழந்தை இல்லாமல் தவமாக தவம் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் குழந்தையாக பிறந்து இருக்க கூடாதா? இந்த பாவி வயிற்றில் பிறந்து நீ ஆளாகி உனக்கு திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உன்னுடைய மனைவியை சேரும் நேரத்தில் உனக்கு 4448 வியாதிகள் தலை சிறந்த வியாதியான என்று சொல்லக்கூடிய நோயானது தொடர வேண்டும். அந்த நோயானது எப்படி போக வேண்டும் என்று கேட்க அரக்க குலத்திலே பிறந்து அவனானவன் அந்த ஈஸ்வரியோடு சமர் செய்யும் பொழுது அவனுடைய ஆயுதத்தினால் மார்பை பிறந்து அந்த உதிரமானது உன் மீது பட்டால் இந்த சாப விமோச்சனமாகும் என்று சொல்கிறார்களே, இது எப்பொழுது நடக்கும்? ஆண்டவா, என்னுடைய குழந்தைக்கு எந்த சாபமும் வந்து நேரவே கூடாது. எந்த சாபமா இருந்தாலும் அது எனக்கு வரட்ட இறைவா. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தவள் 10 மாதம் அடி சுமந்து படாத பாடுபட்டு இறைவனிடம் போராடி அவனிடம் வாதாடி நெற்றி வேர்வை நிலத்தில் மறுபிறவை கண்ணி மாறாத துயர் கொண்ட ஒரு குழந்தை ஒரு தாயானவள் பெற்றெடுத்தாள். இந்த பாவி 10 மாசம் சுமந்து பெற்காவிட்டாலோ இந்த வயிற்றில் ஒரு கணமாக இருந்தாயிட ராஜா. உனக்கு சாபம் இருந்தா இந்த பாவி எப்படி அப்பா அதை சகித்துக் கொண்டு இருப்பேன் ராஜா. அம்மா, இந்த பாவிக்கு இந்த நிலைமை வரும் என்பதை நான் நினைத்து கூட பார்த்ததே கிடையாதம்மா. ஒருவர் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் எப்படி அழுது கொண்டிருக்கேன், என் தாயானவள் என்னை பார்த்து கொண்டிருப்பான். அம்மா, தாயில்லாத அனாதையாக நடுத்தெருவில் இருக்கிறேனம்மா. இந்த பாவி ஆறுதல் சொல்ல ஓடோடி வர மாட்டாயா? இந்த கொடுமையெல்லாம் அனுபவிப்பேன் என்று தெரிந்துதான் உண்மையாகவே உயிரையே விட்டு விட்டாயா தாயே? இந்த பாவிக்கு ஆறுதல் சொல்ல வர மாட்டாயா? அம்மா, 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்தே மாறிலையோ தோலிலையோ நாகுரங்கையான காட்டிலையோ ஏட்டிலையோ
சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாய பூமி என்னைக்குமே நீதாயே பூமி கொடி சொந்த தம்பி தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி கொடி சொந்த தம்பி தொட்டில் கட்டி ஆராட்டி போத போத மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு என்ன வளர்த்தது யாரே நீராடு சொல்லி தெரியணுமா
அடிக்கட வாங்கியிருந்தா அடைச்சி திரும்பம்மா போடருமா பாசத்தை பட்டியல் போடருமா தொப்புள் கொடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி யாராட்டி மோத மோத முத்தமி